ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கவுனிலா லைஃப் ஸ்டைல். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நாள் சின்னதாக ஒரு வாழைப்பூ கிடச்சது. சரி, அதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே செய்யும் போது அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் பெருசாக வாழைப்பூலாம் செய்யறதில்ல. கிடச்சது. சரி, ஒன் டைம் வாழைப்பூ வடை செஞ்சேன், நல்லா இருந்தது. சரி, வாழைப்பூவில் வச்சு ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த நைட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது. சரி, அதை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே எந்திரிச்சு தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம கிளம்பணும். வெளியே பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. சன்ரைஸ் நல்லா இருந்தது. இதை தம்பி பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குது, வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் சரி, அதையும் வீடியோ எடுத்தாச்சு. அடுத்தது அவர் காஃபி போட்டுட்டு இருந்தார். எப்போவுமே மார்னிங் பார்த்திங்கன்னா அவர் தான் காஃபி போடுவார். நான் தம்பிக்கும் எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்டு இருப்பேன். பாஸ்தா தான் செஞ்சுட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியல, நான் வீடியோ எப்போ எடுக்கிறேனோ அன்றைக்கெல்லாம் பாஸ்தா தான் பண்ணுறேன். தம்பியும் ப்ரஷ் பண்ண சொல்லிட்டேன். அவனுக்கு இப்போ கொஞ்சம் வீடியோ எடுமா, நான் ப்ரஷ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறதுனால அவன் ப்ராப்பராக போய் நல்ல பையனாக நின்று ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ப்ரஷ் பண்ணிவிட்டு வரட்டும். நானும் போயிட்டு அவனுக்கு எல்லாம் செஞ்சு வைக்கணும். பாப்பாவுக்கு கஞ்சி செஞ்சேன். ராகி பால் எடுத்து நம்ம செய்வோம்ல, கூழ் மாதிரி, அந்த மாதிரி செஞ்சேன் அவளுக்கு. ஏன்னா முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னாலையும் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை தான். நான் இதில் சன்னா போட்டிருக்கேன், ஒயிட் சன்னா. தோசை சன்னா போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தோசையும் நல்லா இருந்தது. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சது. தோசை மார்னிங் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பாஸ்தா எக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனை கேட்டு தான் சமைக்கிறேன். ஆனாலே நான் எப்போவுமே ஸ்கூலில் அவன் சாப்பிட்டு வரதே கிடையாது. சரி, வீட்டில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவன் எடுத்துகிட்டு வரதும் அதுக்கப்புறம் வீட்டில் குக் பண்ணதையும் சேர்த்து தான் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பாஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே டொமேட்டோ பேஸ்ட் ஒன்று வச்சுருப்பேன். அதை தான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சு. சரி, நாமளே சின்னதாக ஒரு டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி இது நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூண்டு பாஸ்தாக்கு போட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும். சரி, அதனால் பூண்டு எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணேன். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா எனக்கு பூண்டு அரையாமல் நின்றுடும். என்னோடய ஜார் அவ்வளோ ஒர்க் ஆகாது. சரி, அதனால் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுட்டு அதை ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சமாக அரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற டொமேட்டோ பேஸ்ட் பாஸ்தாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நான் எப்போ டைம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்போ அரைச்சி போடுவேன். டைம் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். இது நல்லா எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா காரத்துக்கு நமக்கு மிளகாத்தூள், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ப்ளெயின் சில்லி, உப்பு இது மட்டும் போட்டு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். ஒரு சிலர் பெப்பரும் நல்லா ஆட் பண்ணிப்பாங்க, நல்லா தான் இருக்கும். தம்பிக்கு பெப்பர் கொஞ்சம் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. சரி, அதனால் நான் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா மைல்டாக மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பாஸ்தாவும் ரெடி. இதில் நமக்கு எக்கு வேணும்னாலையும் எக்கு உடச்சி விட்டுக்கலாம். தம்பிக்கு சீஸ் தான் போடுறேன். எக்கு போட்டோம் அப்படின்னா பாஸ்தா நல்லா இல்லை, அவனுக்கு பிடிக்கல. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரான் அப்படின்றதுனால. இல்லைன்னா நம்ம எக்கு போட்டு செஞ்சனால நல்லா இருக்கும். ஆனால் சூடாக அப்போவே சாப்பிட்ணும். ஆறிட்ட பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நான் கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சீஸ் வச்சுட்டு நல்லா கலந்து
கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஹர்ப்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஹர்ப்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சடு ஹர்ப்ஸ் வந்து வச்சுருக்கேன். சரி, அது வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். பாஸ்தாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கு வந்து இதை லஞ்ச் பாக்ஸில் வந்து எடுத்து வைக்கணும். பாப்பாவுக்கு வந்து கூழ் செஞ்சேன் பார்த்திங்களா, ராகி கூழ். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா பேக்கில் எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா வந்து நான் மறந்து விட்டுட்டு போயிடுவேன். ஸோ அதனால் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து நான் எப்போயுமே 10:30, 11க்கு வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பேன். ரொம்ப ஏர்லியாக கொடுத்தோம் அப்படின்னா அவள் சாப்பிட மாட்டாள். ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்சம் 11 o'clock வந்து நான் கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கும் வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணிட்டேன். அவனுடைய பாக்ஸில் பாஸ்தா, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து வச்சுட்டேன். டேட்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் தினமும் வந்து நான் டேட்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்றேன். எது சாப்பிட்றானோ இல்லையோ டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுறான். கொஞ்சமாக வந்து எக்கு வந்து சாப்பிட்றான். அதை கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு முழுசாக அப்படியே வந்து வைக்க சொல்கிறான். சரி, அதனால் வேச்சு முழுசாக அப்படியே வச்சாச்சு. அவ்வளோதான், அவனுக்கும் வந்து லஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவன் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து கேட்டான். அவனை கேட்டுட்டு தான் வந்து ஸ்நாக்ஸும் வந்து எடுத்து வைக்கணும். அவனுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வேண்டியதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம விருப்பப்பட்டதை சொன்னோம் அப்படின்னா, இது எடுத்துகிட்டு போவேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, எனக்கு வேண்டியதை மட்டும் நான் தான் சூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, அந்த மாதிரி வந்து இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஸ்கூலில் வந்து அவன் கொஞ்சம் பார்க்குறான், எல்லோரும் கிட்ஸும் என்னென்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான் போல். அந்த மாதிரி கேட்குறான். அவன் வந்து குக்கீஸ் எல்லாம் கேட்குறான். குக்கீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொடுக்குறதில்ல. வீட்டில் வந்து எப்போயாவது 1-2 வந்து கொடுப்பேன். ஆனால் ஸ்கூலுக்கு வந்து நான் அதை கொடுத்து அனுப்புறதில்ல. ஏன்னா அதுவே வந்து ரொம்ப பழகிடுவான். அவ்வளோதான், அவனுக்கு வந்து லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அவங்களும் வந்து தம்பியை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே வந்து நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா கிளம்புறதுக்கு வந்து சரியாக போயிடும். அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணால், ரொம்ப அமைதியாக இருந்தால் அவனை கிளப்புற வரைக்கும். நானும் பாப்பாவும் இதுக்கப்புறம் ரெடி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு 10:30க்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு. ஆனால் 11 o'clock ஆகிடுச்சு. என்றைக்கு வந்து ஏர்லியாக கிளம்பி வரோமோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருந்தது. ரொம்ப மெதுவாக வந்து கார் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது. 11 o'clock ஆனதுனால அதுக்கப்புறம் இருக்கிற பேஷண்ட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போயிட்டு மறுபடியும் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டு எந்த சைடு வந்து என்ட்ரின்றது தெரியல. அதை தான் வந்து கால் பண்ணி அவங்களே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் வந்து வர சொல்லி. சரி, மறுபடியும் வந்து கார்க்கே போய் அதுக்கப்புறம் வந்து போய் ரீச் ஆகியாச்சு. இந்த எல்லோ லைனே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா எங்கே வந்து செக் பண்ணுவாங்களோ அங்கே போயிடலாம் டாக்டர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆனதும் அங்கேயே பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கேயே வந்து எடுத்துகிட்டு போன ராகி கூழை வந்து கொடுத்தேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்து மாஸ்கெல்லாம் போட்டு இருந்ததும் அவளுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போல். ஃபேஸை பார்த்துட்டே இருந்தா, மாஸ்க்கை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தா, ரொம்ப குறுன்னு அப்படியே மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோதான், செக்கப்பும் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து குக் பண்ணணும், லஞ்ச் என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் போனதும் வந்து செஞ்சிடலாம். நான் வந்து கீரை கடையல், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது, அதையே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பூவை வந்து உசிலி மாதிரி பருப்பு உசிலி வந்து பண்ணிட்டேன். அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் போனதுமே நான் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு தான் போனேன். வந்ததும் அதை எடுத்து குக்கரில் வேக வச்சு வாழைப்பூ உசிலி வந்து செஞ்சாச்சு. பாப்பாவுக்கும் பருப்பு சாதம் வந்து செஞ்சுட்டேன், நெய் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தம்பியும் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வந்தாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா தம்பி வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.